Hi friends, good morning, good morning, good morning. Very good morning. Good morning, good morning. Welcome all. இந்த புயல் காரணத்தினால கண்டினியூவா 3 days கிளாஸ் வைக்க முடியல, லைவ் கிளாஸ். சாரி. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, கிளாஸ் வச்சிடலாம். ஓகேங்களா? சரி. கிளியரா தெரியுதுங்களா? கிளியரா தெரியுதுங்களா? ஓகே. கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் இப்போ. வெல்கம் ஆல், குட் மார்னிங். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் ஆல். வெல்கம், வெல்கம். இந்த மழை புயல் இருந்தா மட்டும் கிளாஸ் கண்டக்ட் பண்ண முடியலங்க லைவா, அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே ஓகே. குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? போர்டு கிளியரா தெரியுதுங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா தெரியுதுங்களா? போர்டு கிளியரா தெரியுதுங்களா? வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? வெல்கம் வெல்கம். குட் மார்னிங். சண்டே யூஸ்வலா கிளாஸ் வைக்க மாட்டோம், பட் வேற வழி இல்லை. போர்ஷன் இந்த மந்த்ல டிசம்பர்ல இந்த ஹியூமன் பிசியாலஜியை முடிச்சுட்டு ஜனவரியில இருந்து நம்ம 12th ஆரம்பிச்சு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 12th எவ்ரி சாப்டர், ஆல் சாப்டர்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 3 months. இனஃப், அந்த டைம் போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா ரிவிஷன், அதுக்கப்புறம் கொஸ்டின் டிஸ்கஷன், இதெல்லாம் நம்ம எவ்ரி மார்னிங் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, சரிங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ். பிளட் இஸ் த மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. பிளட் தான் வந்து நமக்கு ஆக்சிஜனையும் கண்டக்ட் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது பிளட் தான். அபவுட் இந்த பர்சன்டேஜ் கேட்பாங்க, பிளட்ல எந்த ஃபார்ம்ல ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கண்டக்ட் பண்ணப்படுது, அந்த பர்சன்டேஜ் கேட்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பாத்துக்குங்க. 97% of the oxygen is transported by RBCs in the blood. So that நமக்கு அயன் அதிகமா இருந்தாதான் ஹீமோகுளோபின் நல்லா ஃபார்ம் ஆகும் ஆர்பிசில, ரெட் பிளட் செல்ஸ்ல. ஸோ தட் அயன் ரிச் ஃபுட் நம்ம சாப்பிடணும், கீரை, காய்கறிகள், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி எல்லாம். ஓகே, ஃபோலிக் ஆசிட்ல சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். சரி, 97% of the oxygen ரெட் பிளட் செல்ஸ் மூலியமா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. 97% of the oxygen. ஓகே, ஸோ ரெட் பிளட் செல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The remaining 3% of the oxygen is carried in a dissolved state through plasma. ரெண்டு ஃபார்ம் தான் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றது, ரெண்டு ஃபார்ம்ல தான். ஒன்னு ஆர்பிசியோட டிசால்வ் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ரெண்டாவது ஆர்பிசில கலந்து, ரெண்டாவது பிளாஸ்மால டிசால்வ் ஆகி கண்டக்ட் ஆகுது ஆக்சிஜன். அதுல ஆர்பிசியோட கண்டக்ட் பண்ணப்படுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுற ஆக்சிஜனோட அளவு 97%. பிளட்டோட பிளாஸ்மால மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆகி டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுறது 3%. 100% ஆஃப் த ஆக்சிஜன் ஓவர். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பாருங்க. நியர்லி 20 to 25% of the carbon dioxide is transported by red blood corpuscles. RBCs வந்து 20 to 25% of the carbon dioxide டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. 70% of the கார்பன் டை ஆக்சைடு வந்து பைகார்பனேட்ஸா கேரி ஆகுது, அதிகபட்சம் பைகார்பனேட்ஸா. அண்ட் 7% of the carbon dioxide dissolved stateல பிளாஸ்மா மூலியமா கண்டக்ட் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் ரெண்டு ஃபார்ம் தான். ஒன்னு ஆர்பிசி 97%, ரெண்டாவது பிளாஸ்மால டிசால்வ் ஆகி 3%. வேலை முடிஞ்சிச்சு. கார்பன் டை ஆக்சைடு 3 ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆர்பிசி அப்படின்னு பார்க்கும்போது 20 to 25%. அதே வந்து உங்களுக்கு பிளாஸ்மால டிசால்வ் ஆகி போறதுதான் ரொம்ப ஹையஸ்ட், சாரி, பைகார்பனேட் ஃபார்ம்ல போறதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம், அது 70%. பிளாஸ்மால டிசால்வ் ஆகி போறது 7%. ஞாபகம் வச்சுக்கணும். சரி, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ரெண்டு தனியா பார்க்க போறோம். சரி, ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ரெட் கலர் பிக்மெண்ட். இந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஹீமோகுளோபின் தான். பேர்லயே இருக்கு, ஹீம் அப்படின்னா அயன் அப்படின்னு அர்த்தம், ஃபெரஸ் அப்படி சொல்றோம்ல அதுன்னு அர்த்தம். குளோபின் அப்படின்னா உருண்ட ஃபார்ம்ல ரவுண்டா இருக்கக்கூடிய புரோட்டீன் அர்த்தம். So hemoglobin is a pigment which is made up of iron and globulin and the protein hemoglobin. It's a pigment. இது ஒரு ரெட் கலர்டு அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட். அயன் இருக்கிறதா ஹீங்கிற வேர்டு, present in the
RBCs, red blood cells இதுதான் இருக்கு. Oxygen can bind with hemoglobin in a reversible manner to form oxyhemoglobin. அது என்ன சார் ரிவர்சிபிள் ஃபார்ம்? ஸோ ஹீமோகுளோபின் பிளஸ் ஆக்சிஜன் ஆக்சிஹீமோகுளோபின் வந்ததுன்னா திருப்பி அது பிரேக் ஆகி ஹீமோகுளோபின் பிளஸ் ஆக்சிஜனா பிரேக் ஆகும், திருப்பி பிரியும். ஸோ சேர்ந்த மாதிரியே பிரிஞ்சிருவாங்க. அதுதான் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்றோம். ரிவர்சிபிள் அப்படிங்கிறது அதுதான். ஓகே. Each hemoglobin molecule can carry a maximum of 4 molecules of oxygen. Very important. ஹீம் 4 வார்த்தை இருக்கு, 4 லெட்டர் இருக்கு, 4 லெட்டர்ஸ் இருக்கு ஹீம்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீம் அப்படிங்கிற வேர்டுல வார்த்தையில 4 லெட்டர் இருக்கு ஹீம். ஸோ ஹீமோகுளோபின் வந்து ஒவ்வொரு ஹீமோகுளோபின் மாலிக்யூலும் 4 ஆர்பிசிய கேரி பண்ணிட்டு போகும் மேக்சிமம். சாரி, 4 ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். 4 ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் with hemoglobin is primarily related to partial pressure of oxygen. Partial pressure of oxygen இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா, partial pressure of oxygen. ஏன்னா partial pressure of oxygen அதிகமா இருக்கும் போது தான் ஆக்சிஜன் போய் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகும். So that is very important. Partial pressure of carbon dioxide ரெண்டாவது. Partial pressure of carbon dioxide வந்து குறைவா இருக்கணும். Hydrogen ion concentration and temperature. 4 விஷயம் முக்கியம். ஒன்னு partial pressure of oxygen, ரெண்டாவது partial pressure of carbon dioxide, மூணாவது hydrogen ion concentration, நாலாவது temperature. They are the other factors which can interfere with this binding. So first partial pressure of oxygen is very important. அது இல்லாத ஃபேக்டர்ஸ் என்ன? ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட போய் பைண்ட் ஆகிறத தடுக்கிற இல்ல ப்ரமோட் பண்ற மத்த ஃபேக்டர்ஸ் யாருன்னா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர். இந்த 4 பேர் ஞாபகம் வச்சுக்கூட. ஓகே. A sigmoid curve is obtained when percentage of saturation of hemoglobin with oxygen is plotted against the partial pressure of oxygen. This curve is called oxygen dissociation curve. எங்க இருக்கு? oxygen dissociation curve. இது ரொம்ப ஈஸிங்க. இத போய் நீங்க ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் அப்படிங்கறத கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் mmHg மேற்குறியில கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன்ங்கிறது அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனோட அளவு எவ்வளவு இருக்கு, மிக்சர் ஆஃப் கேஸ் இருக்குல்ல, அதுல ஆக்சிஜனோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சிஜன் அளவு இன்க்ரீஸ் ஆக நமக்கு percentage of saturation of hemoglobin with oxygen அப்படிங்கறது இங்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது அப்படியே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஹீமோகுளோபினோட நம்பர் 20 இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது ஆக்சுவலி பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஹீமோகுளோபின் இருக்குன்னு வச்சுக்குவோம். 10 ஹீமோகுளோபின் தான் டோட்டலாவே இருக்கு. ஓகேங்களா? 10 ஹீமோகுளோபின் தான் எக்ஸாம்பிளுக்கு. இது சேச்சுரேஷன் பாயிண்ட்னா என்னன்னு சொல்றதுக்கு, நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் மொத்தமே 10 தான் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு டென்டேட்டிவா, ஒரு கற்பனைக்கு, ஹைப்பத்தட்டிக்கலி. ஓகேங்களா? இப்போ ஒரு ஹீமோகுளோபின் எத்தனை ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு? 4 ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். இப்ப பாருங்க, அட்மாஸ்பியர்ல 4 ஆக்சிஜன் இருக்கா, அப்போ ஹீமோகுளோபின் ஒரு ஹீமோகுளோபின் யூஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை அட்மாஸ்பியர்ல 8 ஆக்சிஜன் இருந்தா 2 ஹீமோகுளோபின் யூஸ் ஆயிடும், 8 ஹீமோகுளோபின் மிச்சம் இருக்கும். அதே 40 ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா இந்த 10 ஹீமோகுளோபினும் யூஸ் ஆயிடும். இப்போ ஹீமோகுளோபின் மீதி எத்தனை இருக்கு? 0. நம்ம பாடியில டோட்டலாவே 10 ஹீமோகுளோபின் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹீமோகுளோபின் 4 ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். 10 ஹீமோகுளோபினும் யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. 10 ஹீமோகுளோபினும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். 40 ஆக்சிஜனை 10 ஹீமோகுளோபின் கேரி பண்ணிட்டு போறான். ஒரு ஹீமோகுளோபினுக்கு 4 ஆக்சிஜன், 10 ஹீமோகுளோபினுக்கு 40 ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீமோகுளோபின் இஸ் நோ ஃப்ரீ ஹீமோகுளோபின் இல்லவே இல்லை. இப்போ ஆக்சிஜன் 44 வருது. அப்பவும் 40 ஆக்சிஜன் தான் கேரி பண்ணிட்டு போக முடியும். மீதி 4 ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக ஹீமோகுளோபின் இல்ல. 48
ஹீமோகுளோபின் இல்ல 40 ஆக்சிஜனை தான் கேரி பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா 10 ஹீமோகுளோபின் தான் இருக்கு. 48க்கு அப்புறம் 52 ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகுறான். இன்க்ரீஸ் ஆயிட்டு போ, நீ பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே ஆக்சிஜன். நான் 10 ஹீமோகுளோபின் தான் இருக்கேன், 40 ஆக்சிஜனை தான் கேரி பண்ணிட்டு போவோம். இப்போ நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபினும் அது கேரி பண்ணிட்டு போற ஆக்சிஜனோட பர்சன்டேஜும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு சேச்சுரேஷன் பாயிண்ட். எப்பவுமே இதை மறந்துடக்கூடாது. இது எல்லா இடத்துலயும் நீங்க அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். இதுதான் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிம்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீமோகுளோபின் ஜாஸ்தியா இருக்கு, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆக ஹீமோகுளோபினோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்போ இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் ஹீமோகுளோபின் அளவும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இனிமே ஹீமோகுளோபின் எக்ஸ்ட்ரா இல்ல. நான் சொன்ன அந்த 10 ஹீமோகுளோபின் 40 ஆக்சிஜன் கணக்கு படி பார்க்கும்போது, இதுக்கப்புறம் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆனா கூட ஹீமோகுளோபின் நம்ம பாடியில பிக்ஸ்டு நம்பர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போற அளவு ஸ்டாப் ஆயிடும், சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்துடும். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும், நேரா ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும், இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபினும் அது கேரி பண்ணிட்டு போற ஆக்சிஜனும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆனாலும் ஹீமோகுளோபின் கெப்பாசிட்டி இல்லை அதுக்கு மேல. ஸோ தட் இஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட். ஸோ அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கிறதுனாலதான் எஸ் ஷேப்ல ஒரு கர்வு நமக்கு கிடைக்குது. ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வு நமக்கு கிடைக்குது. எஸ் ஷேப் கர்வ்ல ஆக்சுவலி டிசோசியேஷன் கர்வ், ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் நமக்கு கிடைக்குது. ஏன் டிசோசியேஷன் கர்வ் சார்? சேச்சுரேஷன் பாயிண்ட்க்கு மேல ஆக்சிஜனால ஹீமோகுளோபினோட போய் பைண்ட் ஆக முடியாது, அதுதான். அதனால இதுக்கு பேர் ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். இது ஒரு கர்வ் கிடைச்சிருக்கு இதுல நம்மளோட கிராஃப்ல. ஓகே, நெக்ஸ்ட். And is highly useful in studying the effect of factors like partial pressure of carbon dioxide, hydrogen ion concentration, etc. on binding of oxygen with hemoglobin. ஸோ இந்த ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட பைண்டிங் பண்றதுல மற்றவங்களோட பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன்லாம் எப்படி இஃபெக்ட், அதோட எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆன் பைண்டிங் ஆக்சிஜன் வித் ஹீமோகுளோபின். ஓகே, இந்த அல்வியோலை அப்படிங்கிறது என்ன? ஏர் சாக், நம்ம லங்ஸ்ல இருக்க ஏர் சாக். வேர் தேர் இஸ் ஹை பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், லோ partial pressure of carbon dioxide, lesser hydrogen ion concentration and lower temperature. The factors all favorable for the formation of oxyhemoglobin. Whereas in tissues where low partial pressure of oxygen, high partial pressure of carbon dioxide, high hydrogen ion concentration and higher temperature exist, the conditions are favorable for dissociation of oxygen from oxyhemoglobin. இந்த இடத்துல ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியா. 4 ஃபேக்டர்: பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அண்ட் கடைசியா டெம்பரேச்சர். இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லங்ஸ்ல இருக்க அல்வியோலைல ஆக்சிஜனை உள்ள எடுக்கணும். அப்ப அந்த இடத்துல வெளியில இருந்து காத்து உள்ள இழுத்தமா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கும், மீதி 3 லோ. என்ன? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன், டெம்பரேச்சர், இந்த 3 இங்க லோவா இருக்கும். சரி, அப்படியே அது கேரி பண்ணிட்டு டிஷ்யூஸ்க்கு போகுது. டிஷ்யூல அப்படியே உள்டா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாகவும் மீதி எல்லாம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். சோ எங்க ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கு? அல்வியோலைல. சோ தட் ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோகுளோபினா மாதிரி பாடிக்கு ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது. எங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கு? டிஷ்யூஸ்ல. அப்போ அங்க ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் டிசோசியேட் ஆகி அங்க உங்களுக்கு ஆக்சிஜன் டிசோசியேஷன் நடக்குது. ஆக்சி ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் பிளஸ் ஹீமோகுளோபினா பிரேக் ஆகி போயிடுது. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அல்வியோலைல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான் ஹை, மீதி 3 லோ. மீதி 3னா யாரு? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, தென் ஹீமோகுளோபின், ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் லோ. டிஷ்யூல இந்த 3 பேரும் ஹை, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் லோ. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். This clearly indicates that oxygen gets bound to hemoglobin in lung surface and gets lung surface அப்படிங்கிறது alveoli, air sac region தான் lung surface, and gets dissociated at the tissues. ஏன்னா டிஷ்யூல போய் ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் பிரிஞ்சாதான் ஆக்சிஜனை டிஷ்யூ யூஸ் பண்ண முடியும் எடுத்து, செல்ஸ் எல்லாம். அதனாலதான். ஓகே, every 100 ml of oxygenated blood, every
100 ml of oxygenated blood. Neat question கேட்பாங்க, note பண்ணிக்கங்க. Every 100 ml of oxygenated blood can deliver around 5 ml of oxygen to the tissues under normal physiological condition. இந்த blood pressure எல்லாமே நார்மலா இருக்கணும். ஸோ எல்லாம் நார்மலா ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா 100 ml of blood 5 ml of 100 ml of oxygenated blood, that is very important, oxygenated blood 5 ml of oxygen tissues could deliver பண்ணுது. This is very important. Okay, next அந்த ஆக்சிஜன் டிசோசியேஷனுக்காக பார்த்து ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் படிங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க, வேலை முடிஞ்சிச்சு. சரி, transport of carbon dioxide. Carbon dioxide is carried by hemoglobin as carbaminohemoglobin. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் ஆக்சி ஹீமோகுளோபின், பேரு ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. பட் கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் கார்பமினோ ஹீமோகுளோபின். நோட் பண்ணுங்க கார்பமினோ ஹீமோகுளோபின் about 20 to 25%. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு 20 to 25% ஹீமோகுளோபின் மூலியமா டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்திருந்தோம். 70% பைகார்பனேட்ஸ், அதே போல 7% dissolved in plasma. அந்த பர்சன்டேஜ்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, this binding is related to the partial pressure of carbon dioxide. Partial pressure of oxygen is a major factor which could affect this binding. So it mostly carbaminohemoglobin மாறணும். ஹீமோகுளோபினோட கார்பன் டை ஆக்சைடு போய் பைண்ட் ஆகணும்னா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு முக்கியம். அது இல்லாம பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜனும் முக்கியம். ஓகே, பார்ஷியல் பிரஷர்னா என்ன? ஒரு மிக்சர் ஆஃப் கேஸ்ல ஒரு பர்டிகுலர் கேஸ் மட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, எவ்வளவு அளவு இருக்குன்னு சொல்றதுதான் partial pressure of the particular gas. Okay, when PCO2, partial pressure of carbon dioxide, is high and PO2, partial pressure of oxygen, is low, as in the tissues, more binding of carbon dioxide occurs, whereas when partial pressure of carbon dioxide is low and partial pressure of oxygen is high, in the alveoli, dissociation of carbon dioxide from carbaminohemoglobin takes place. Okay, so ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் லங்ஸ் சர்ஃபேஸ்ல அல்வியோலைல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஹை, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லோ. ஸோ அங்க ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட அசோசியேட் ஆகி கம்பைன்ட் ஆகி ஆக்சி ஹீமோகுளோபின் வரும். கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின்ல இருந்து பிரேக் ஆகிடும், டிசோசியேஷன் ஆகும், அப்படியே டிஷ்யூஸ்ல உள்டா ஞாபகம் வச்சுக்கணும். Which is bound to the hemoglobin to form carbaminohemoglobin from the tissue is delivered at the alveoli. Alveoli வந்து carbon dioxide deliver பண்றாங்க. RBCs contain a very high concentration of enzyme carbonic anhydrase. இந்த இடத்துல அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம், அவன் நீட் கொஸ்டின்ல கேட்பான். கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் எங்க இருக்கு? ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல்ஸ்ல ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் இருக்கு, ஒரு என்சைம் இருக்கு. ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல்ஸ்ல என்ன என்சைம்? கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். அவன் எங்க இருக்கான்? ரெட் பிளட் கார்பசல்ஸ்ல இருக்கான், மறந்துடாதீங்க. அண்ட் minute quantities of the same is present in the plasma too. எது? கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் ஆர்பிசிஸ்ல ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு, வெரி ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. அதே ரொம்ப கம்மியான அளவுக்கு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் பிளாஸ்மாலையும் இருக்கு, ஓகே. This enzyme facilitates the following reactions in both directions. இங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் பிரசன்ஸ்ல H2CO3 ஃபார்ம் ஆகி திருப்பியும் கார்பானிக் ஆசிட், இது H2CO3 கார்பானிக் ஆசிட், திருப்பி கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் சேம் என்சைம் பைகார்பனேட் பிளஸ் H பிளஸ் அயானா அதை மாத்துது. ஸோ தட் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் தான் உங்களுக்கு பைகார்பனேட் அண்ட் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றது. இது எல்லாமே ரிவர்சிபிள். திருப்பியும் பைகார்பனேட்ஸ் H பிளஸ் அயானோட சேர்ந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் ஹெல்ப்னால கார்பானிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும். கார்பானிக் ஆசிட் அகைன் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் ஹெல்ப்னால வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் டு ரைட் போறது, ரைட் டு லெஃப்ட் வரலாம். ரெண்டையுமே உங்களுக்கு வந்து கேட்டலைஸ் பண்றது கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் தான், மறந்துடாதீங்க. At the tissue site,
டிஷ்யூல என்ன நடக்குது, where partial pressure of carbon dioxide is high due to catabolismனா breakdown process tissuesல நடக்கும். Carbon dioxide diffuses into the blood. So RBCs and plasmaல போய் diffuse ஆகுது. plasmaல dissolve ஃபார்முக்கு போகும். red blood corpusclesல கார்பமினோ ஹீமோகுளோபினோட போய் பைண்ட் ஆகும் and forms bicarbonates and H plus ion. எங்க டிஷ்யூல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல போகுது. ஓகே, at the alveolar site where PCO2, partial pressure of carbon dioxide, is low and the oxygen is high, partial pressure of oxygen is high, the reaction proceeds in the opposite direction leading to the formation of carbon dioxide and water. So alveoli opposite direction திருப்பி வந்திருக்கு. ஓகேங்களா? Thus carbon dioxide trapped as bicarbonates at the tissue level and transported to the alveoli and is released out as carbon dioxide. So tissue levelல உங்களுக்கு கார்பமினோ ஹீமோகுளோபின் இதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுது, பைகார்பனேட்லாம் ஃபார்ம் ஆயிடுது. அண்ட் தென் உங்களுக்கு அல்வியோலார் ரீஜன்ல போய் திருப்பி அது கார்பன் டை ஆக்சைடா ரிலீஸ் ஆயிடுது. ஓகே, every 100 ml of deoxygenated blood delivers approximately 4 ml of carbon dioxide to the alveoli. This is very important. 4 ml of carbon dioxide. 100 ml of deoxygenated blood, 4 ml of carbon dioxide alveolar regionல டெலிவர் பண்ணுது. That's it. ஓகே, இப்போ ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ரொம்ப சிம்பிள். இதுல பிரெயின்ல என்னென்ன இடத்துல யாரெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கிறாங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. திருப்பி சொல்றேன், ஹியூமன் பிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர் இருக்கு அப்படின்னா பிரீத்திங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ங்கிற இந்த சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ், கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ், அது இதுன்னு எக்ஸ்ட்ரா படிக்க ஒரு மாசத்துக்கு ஒரு சாப்டர் படிக்கலாம். எதை? பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். டைஜஷன் ஒரு மாசத்துக்கு படிக்கலாம். அவ்வளவு கண்டென்ட் உள்ள போக வந்துகிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு டைம் கிடையாது. அப்படி கொஸ்டினும் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கூட எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ல இருந்து கேட்கறது இல்ல. பட் நம்ம என்ன பண்ணணும், மே மாசம் ஃபர்ஸ்ட் சண்டேக்கு நம்ம எக்ஸாமுக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப இருக்கிற கண்டென்ட் புரிஞ்சுக்குங்க. இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும், அவுட் சைட் த சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வராது. ஸோ இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. அதர் தன் கண்டென்ட் போறீங்க, அதர் தன் சிலபஸ் போறீங்க அப்படின்னா பிசிக்ஸ் எப்ப படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி எப்ப படிப்பீங்க? அண்ட் people are going to ask question from NCERT only. இது லாஸ்ட் 5 years approved. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கண்டென்ட் படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்லாம, மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாம இருக்கிற கண்டென்ட்டை தெளிவா படிக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க். அண்ட் தென் டைம் நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் அலாட் பண்ணணும் இல்லையா? ஓகே, ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். Human beings have significant ability to maintain and moderate the respiratory rhythm to suit demands of the body tissue. Respiratory rhythm என்ன? ரிதம் அப்படின்னாலே எல்லாம் ஒரு சரியான ஒரு வழியில போயிட்டு இருக்கிறது. தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் உள்ள போறது, தேவையான அளவுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே வருது, எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்கு சரியான அளவுல. அதான் ரிதம். ஸோ ரெஸ்பிரேட்டரி ரிதம், this is done by the neural system. So ரெகுலேட் பண்றதுன்னா என்ன? ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, பாடிக்கு டிமாண்ட் வந்துச்சுன்னா, அதுக்கு சரியான அளவுல அந்த ரெஸ்பிரேட்டரி ரிதமை மாத்தி ரெகுலேட் பண்றதுக்கு நமக்கு நியூரல் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. நியூரல் சிஸ்டம்னா என்ன? பிரெயின், நர்வ்ஸ், இதெல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இவங்க எல்லாம் தான் நமக்கு யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க? அந்த ரெஸ்பிரேட்டரி ரிதமை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. A specialized center present in the medulla region of the brain called respiratory rhythm center. Medulla region இருக்கு. இது கேட்பாங்க क्वेश्चनல நீட்ல. Respiratory rhythm center எங்க இருக்காங்கன்னா பிரெயின்ல medulla regionல இருக்காங்க. So this respiratory rhythm center is primarily responsible for the respiratory rhythm regulation. Okay. Another center present in the pons region. First respiratory rhythm center medulla இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. This is very important for the regulation. அந்த respiratory rhythm மெயின்டைன் பண்றதுக்கு வேணும். ரெண்டாவது pons region, medulla region ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் pons region, பிரெயின்ல இருக்கு இதெல்லாம். pons region of the brain is called another center pneumotaxic center. நீமோ அப்படின்னாலே இந்த சுவாச சம்பந்தமானது, நுரையீரலோட சம்பந்தமான, லங்ஸோட சம்பந்தமானது தான் நம்ம நீமோ அப்படின்னு ஆரம்பிக்கும். So pneumotaxic center
can moderate the functions of respiratory rhythm center. ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரோட அந்த ஃபங்க்ஷனை மாடரேட் பண்றதுன்னா சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ஓகே, இப்போ எப்படி சார் சரி பண்றாங்க? பான்ஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய நிமோடாக்சிக் சென்டரும் மெடுலா ரீஜன்ல இருக்க ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரும் எப்படி நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம்க்கு ஹெல்ப் பண்றாங்க? இப்ப பாருங்க, நியூரல் சிக்னல்ஸ் ஃப்ரம் த சென்டர் can from this center எது நிமோடாக்சிக் சென்டர் நியூரல் சிக்னல்ஸ்னா the nerves neurons மூலியமா போறது, nerves மூலியமா neural signals from this center can reduce the duration of inspiration and thereby alter the respiratory rate. So அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன, breathe in. ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் பிரீத்திங் இன் இன்ஸ்பிரேஷனை ஆல்டர் பண்ண முடியும் யாரு, நியூமோடாக்சிக் சென்டர். ஓகே, அதனால ரெஸ்பிரேட்டரி ரேட்டா அதால மாத்தி அமைக்க முடியும். A chemosensitive area, third part பாருங்க. A chemosensitive area, chemosensitive அந்த கெமிக்கலுக்கு சென்சிட்டிவா இருக்கிறது is situated adjacent to rhythm center. rhythm center எங்க இருக்கு? respiratory rhythm center medulla region இருக்கு. medulla region இருக்கக்கூடிய respiratory rhythm centerக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு chemosensitive area இருக்கு பிரெயின்ல, which is highly sensitive to carbon dioxide and hydrogen ions. ஸோ நம்ம பாடியில கார்பன் டை ஆக்சைடு அயானோ ஹைட்ரஜன் அயானோ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, இன்க்ரீஸ் இன் தீஸ் சப்ஸ்டன்சஸ் கேன் ஆக்டிவேட் தி சென்டர். யார? கீமோசென்சிட்டிவ் ஏரியா. கீமோசென்சிட்டிவ் ஏரியா மெடுலா ரீஜன்ல ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு அட்ஜசன்ட் பக்கத்துல இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்றது யாரு? ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயான் உங்களுக்கு இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியாவை ஆக்டிவேட் பண்ணும், which in turn can signal the rhythm center. ஏன்னா adjacent to rhythm center தான் உங்களுக்கு chemosensitive area இருக்கும். அப்ப இவன் என்ன பண்றான்? rhythm center உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான். can signal the rhythm center to make necessary adjustments in the respiratory process by which these substances can be eliminated. இப்ப நம்ம பாடியில திடீர்னு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடுச்சு, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிடுச்சுன்னா மெடுலா ரீஜன்ல ரிதம் சென்டருக்கு பக்கத்துல இருக்க கீமோ சென்சிட்டிவ் ஏரியா சிக்னல் அனுப்புவான். யாருக்கு? ரிதம் சென்டருக்கு. அவனை சரி பண்ணு அப்படின்னு. உடனே ரிதம் சென்டர் என்ன பண்ணுவான்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, அதை பிளட்ல இருந்து எலிமினேட் பண்றதுக்கான செயல்ல ஈடுபடுவான். ஓகே, நெக்ஸ்ட், ரிசெப்டார்ஸ் அசோசியேட்டட் வித் அயோட்டிக் ஆர்க் அண்ட் கெரோட்டிட் ஆர்டரி. இதெல்லாம் நம்ம நியூரல் சிஸ்டத்துல படிப்போம். அயோட்டிக் ஆர்க் அண்ட் கெரோட்டிட் ஆர்டரி. இந்த அயோட்டிக் ஆர்க்கும் கெரோட்டிட் ஆர்டரியும் பிளட் சர்க்குலேஷன்ல வரும். அயோட்டிக் ஆர்க் அண்ட் கெரோட்டிட் ஆர்டரி also can recognize changes in carbon dioxide and H plus ion concentration and send necessary signals to the rhythm center for remedial action. So இங்க வந்து அயோட்டிக் ஆர்க் அண்ட் கெரோட்டிட் ஆர்டரியும் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு H plus ion concentration ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கான அந்த சிக்னல்ஸ், நெசசரி சிக்னல்ஸை ரிதம் சென்டருக்கு அனுப்புறாங்க. அல்டிமேட்டா எல்லாம் ரிதம் சென்டருக்கு தான் அனுப்பி ஆகணும், மெடுலா ரீஜன்ல இருக்க ரிதம் சென்டருக்கு. ஸோ ரெமெடியல் ஆக்ஷன்னா அதிகமா இருக்க கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் அயானை ரிமூவ் பண்றதுக்கான ஆக்ஷன்ல ரிதம் சென்டர் இன்வால்வ் ஆகும். The role of oxygen in the regulation of respiratory rhythm is quite insignificant. இன்சிக்னிபிகன்ட்னா அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. அதாவது ஆக்சிஜனோட அளவு வந்து பெரிய அளவுல உங்களுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் ஆக்ஷன்ல ரெஸ்பிரேட்டரி ரிதம் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம்க்கு ஆக்சிஜன் பெரிய அளவுல ஹெல்ப் பண்றது கிடையாது. இன்சிக்னிபிகன்ட்னா ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆக்சிஜனோட பங்கு ரொம்ப முக்கியமா இல்லை, அவ்வளவுதான். ஸோ இதுல 3 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் மெடுலா ரீஜன்ல இருக்கு. பான்ஸ் ரீஜன்ல வந்து உங்களுக்கு நிமோடாக்சிக் சென்டர் இருக்கு. அந்த மெடுலா ரீஜன்ல ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு அட்ஜசன்டா உங்களுக்கு இருக்கிறது கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. மெயினா இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா தான் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு சிக்னல்ஸ் அனுப்பி ரெமெடியல் ஆக்ஷன்ல ஈடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அயோட்டிக் ஆர்க், கெரோட்டிட் ஆர்டரி அங்க ரிசெப்டார்ஸ் இருக்காங்க. அவங்களுமே ஹெச் பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன், கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன்ல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கான சிக்னல்ஸை ரிதம் சென்டருக்கு அனுப்பி அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆக்சிஜனோட உதவி இதுல பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, இன்சிக்னிபிகன்ட், முக்கியமா இல்லை. ஓகே, நெக்ஸ்ட், disorders of respiratory system. Asthma is a difficulty in breathing causing wheezing. wheezingனா மூச்சு வாங்குறது, இந்த மூச்சு வாங்கும் உங்களுக்கு, அதுதான் wheezing அப்படின்னு சொல்லுவோம். due to inflammation of bronchi and bronchioles.
பிராங்கைனா தெரியும், ட்ரக்கியா ஃபுட் பைப் போகுது, சரி வின் பைப், ட்ரக்கியா வின் பைப் போகுது, அந்த ட்ரக்கியா வந்து ரெண்டா பிரியுது இல்லையா அந்த மிட் தொராசிக் ரீஜன்ல, அது பிராங்கை. திருப்பி அந்த பிராங்கை ஃபர்தரா பிரான்ச்சஸா பிரிஞ்சா பிராங்கியோல்ஸ். ஓகே, அதுல வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்னா அந்த வீக்கம், வீங்கி போயிடுறது அந்த மாதிரி வர்றதுனால மூச்சு திணறல் ஏற்படுறது தான் நம்ம வந்து வீசிங்னா, மூச்சு திணறல்ங்கிறத விட மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுது இல்லையா, அதுதான் நம்ம வந்து வீசிங்னு சொல்றோம். அது ஆஸ்துமா அப்படிங்கும். எம்பைசீமா இஸ் எ குரோனிக் டிசார்டர், பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது, பயங்கரமான டிசீஸ், நல்லா ரொம்ப அதோட இஃபெக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். Chronic disorder in which alveolar valves are damaged due to which respiratory surface is decreased. ஸோ அல்வியோலார் ரீஜன்ல அந்த ஏர் சேக்கோட நம்பர் குறைஞ்சிருச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கிற இடம் குறைஞ்சு போச்சு. ஆமா, ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் திஸ் இஸ் சிகரெட் ஸ்மோக்கிங். ஸோ எம்பைசிமா காஸ் பண்றதுக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் தான் காரணம். இந்த படம் எல்லாம் ஆரம்பிக்கும் போது போடுவாங்க, சிகரெட் குடிக்காதீங்க, புகையிலை புகைப்பதால் உங்களுக்கு வந்து லங்ஸ்ல புற்றுநோய் வரும், நுரையீரல் புற்றுநோய் வரும், வாய் புற்றுநோய் வரும், எம்பைசிமா போன்ற நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்துல போடுறாங்க இல்லையா. ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், எம்பைசிமா டிசீஸை ஏற்படுத்தும். எம்பைசிமானா லங்ஸ்ல இருக்க அல்வியோலார் ரீஜன்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்காம படுத்த படுக்கையா இவங்க எந்த ஒரு ஒர்க்கும் எனர்ஜெட்டிக்கா பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்னா என்ன? இந்த ஜாப் ஓரியன்ட், வேலை செய்யற இடத்துல, ஆக்குபேஷன்னா வேலை தானுங்களே, ஜாப் ஓரியன்ட் டிசீஸ், அந்த ஜாப் பண்றதுனால அவனுக்கு அந்த டிசீஸ் வருது. இன் சர்டன் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி தோஸ் இன்வால்விங் கிரைண்டிங் ஆர் ஸ்டோன் பிரேக்கிங், கல்ல அரைக்கிறது இல்ல கல்ல உடைக்கிறது, எம் சாண்ட் எல்லாம் வந்துச்சு இல்லைங்க, கல்ல அரைச்சி வந்த மண்ணு மாதிரி வரும் இல்லையா, so much dust is produced that the defense mechanism of the body cannot fully cope with that situation. ஸோ அவ்வளோ டஸ்ட் உடம்புக்குள்ள போகும். நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன, ஓரளவு டஸ்ட் போனா தும்மல் தும்மி சளி பிடிச்சி அப்படியே அதை வெளியே அனுப்பும். பட் அதையும் தாண்டி அதிகமான டஸ்ட் உள்ள போனா நம்மளால அதை தடுக்க முடியாது, நம்ம பாடிக்குள்ள போகும். Long exposure can give rise to inflammation leading to fibrosis, proliferation of fibrous tissue. Proliferation na multiply ஆகிறது. So fibrous tissue lungsல multiply ஆயிடுது and thus causing serious lung damage. Workers in such industries should wear protective mask. So இது வந்து சிகரெட் குடிக்கிறான்னா கொழுப்பு எடுத்து போய் குடிக்கிறான்னு அர்த்தம். வேலைக்கு போகணும், அந்த வேலை செஞ்சாதான் இன்கம் வரும், அவங்க ஃபேமிலியை காப்பாற்ற முடியுங்கிறவங்க அந்த வேலைக்கு போகாம எப்படி இருக்க முடியும்? ஸோ ப்ரொடெக்டிவ் மாஸ்க் அவங்களுக்கு கொடுத்து அந்த ஒர்க் பண்ண வச்சாங்கன்னா நமக்கு வந்து இந்த டிசீஸ் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் வராம நம்ம தடுத்துக்கலாம். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஒன் ஷார்ட் ரிவிஷன் நான் ரெக்கார்டட் வீடியோவா இன்னைக்கே அப்லோட் பண்ணிடுவேன், ஆப்லையும் யூடியூப்லையும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்ப ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க உங்க ஒர்க் பாருங்க, படிங்க. அதர் தென் தட் நம்ம இப்போ இந்த சாப்டர் முடிச்சாச்சு. பிளரா தெரியுதா? என்னப்பா வைஃபை ஃபாஸ்டா வச்சிருக்கேன். ஏன் பிளரா தெரியுதுன்னு தெரியலையே. ஓகே, ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுங்க, இல்லைன்னா நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பட் இன்னைக்கு நான் ஒன் ஷார்ட் ரிவிஷன் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, யாரும் ரைஸ் ஹேண்ட் பண்ணல. இன்னைக்கு சண்டே கிளாஸ் இருக்காதுன்னு நினைச்சிட்டு நிறைய குழந்தைங்க வரல, சாரி. ஓகே, பரவாயில்ல, பாத்துக்கலாம். தேங்க்யூ சோ மச், டேக் கேர், பை, see you, happy Sunday to all. Thank you.